சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கு. மேலும் இந்த ஷூட்டிங்கில் ஃபகத் ஃபாசில் அவர்கள் கலந்து கொண்டாராம். அதாவது பாலகிருஷ்ணா இந்த படத்தில் நடிக்கலை எனவும் பாலகிருஷ்ணாவுக்கு பக்கத்தில் தான் இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறார் என ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கொண்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லனாக நடிக்கிறார் என தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஆனாலும் அஃபிஷியலாக நெல்சன் அவர்கள் எந்த தகவலையும் வெளியிடலை. லோகேஷ் எப்படி எந்த தகவலும் வெளியிடாமல் இருந்தாரோ அதே போல தான் ஜெயிலர் 2 படத்துக்கும் எந்த தகவலும் வெளியிடாமல் நெல்சன் பார்த்து ஒரு விஷயமும் பண்ணிட்டு வராரு. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றி 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. ஆரம்பத்தில் இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக ரஜினியோட கெரியர்லேயே பெஸ்ட்டான படமாக அமைஞ்சது. அதே போல தான் இந்த ஜெயிலர் 2 படமும் இருக்கணும் என ரஜினிகாந்த் மிக பெரும் நம்பிக்கை வச்சுருக்காரு. கடைசியாக கூலி படத்தின் மீது பயங்கர நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் லோகேஷ் சொதப்பி போனதுனால வசூலில் பெரிய அடி வாங்கிடுச்சு. இப்போ அதை சரி செய்யும் விதமாக ஜெயிலர் 2 படத்தை நம்பியிருக்காங்க ரசிகர்கள். ஒட்டுமொத்த திரையுலகமே இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படைக்கும் படமாக இருக்கும் என சொல்லிட்டு வராங்க. கூடவே இந்த படத்தில் மலையாள திரையுலகிலிருந்து முக்கியமான நடிகர்களும் தெலுங்கு, தமிழ், கன்னடம் சொல்லிட்டு அனைத்து இண்டஸ்ட்ரியிலிருந்தும் இந்த படத்தில் இறக்கியிருக்காரு நெல்சன். இதனால் இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட்ன்றது ஓவராக இருக்குமோ, இதனால் சலிப்பு தட்டிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ரசிகர்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் நெல்சன் அவர்கள் அடக்கி வாசித்து கொண்டு இருக்காரு. ஓவர் ஹைப் படத்தை கெடுத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் ப்ராஜெக்டையே நெல்சன் தான் எடுக்க போகிறார் என தகவல்களும் கிடைச்சிருக்கு. இதை சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மேலும் இப்போ கிடைச்சிருக்க தகவல் என்னென்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஒரு சின்ன ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு தான் இந்த டீசரை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த டீசர் இப்போ பக்காவாக ரெடி ஆகியிருக்கான். ட்ரெய்லருடைய முன்னோட்டமாக இந்த டீசர் இருக்கும் எனவும் கண்டிப்பாக ஜெயிலர் படத்தளவுக்கு இந்த படமும் இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ரன் டைம் கிட்டத்தட்ட 3 hours வரும் என சொல்லப்படுகிறது. ஏன்னா ஸ்டார் காஸ்ட்டுமே அதிகம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டான சீன்ஸ் கொடுத்ததுனால நெல்சன் இந்த படத்தை 3 மணி நேரம் படமாக எடுக்க முயற்சி பண்ணுறாராம். அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துக்கு நடந்த தப்பு இந்த படத்தில் நடக்காது எனவும் ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்காது, யூஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும் என நெல்சன் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.